நீ ஓடிக்கிட்டே இருக்க, ஆனா எங்கே போறேன்னு உனக்கே தெரியலன்னு தோணி இருக்கா? ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கை வெளியில பார்த்தா சரியாக இருந்தது. ஆனா அவன் உள்ளே மட்டும் தினமும் ஒரு சத்தம். அவன் அந்த சத்தத்தில் இருந்து தப்பிக்க ஓடினான். ஆனா எவ்வளவு ஓடினாலும் அது அவனை விட்டே போகவில்லை. ஒரு நாள் அவன் ஓடுறதை நிறுத்தினான். அப்போதான் அவன் கண்டுபிடிச்சான், அமைதி என்பது வெளியில கிடைக்காதது. விஷால் வாழ்க்கை எப்போதும் ஒரு ஓட்டம் மாதிரி தான் இருந்தது. காலை அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மனசு எழுந்திருக்கும். இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன முடிக்கணும். அவன் கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மைண்ட் ஓட ஆரம்பிச்சிருக்கும். நாள்கள் அப்படியே ஓடிச்சு போச்சு. ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 1 வருடம். வாழ்க்கை முன்னே போய்கிட்டே இருந்தது. ஆனா அவன் உள்ளே மட்டும் ஏதோ நின்றுட்டு இருந்தது. ஒரு மாலை மழை தூறிக்கொண்டிருந்தது. விஷால் ஒரு பேருந்து நிறுத்தத்தில நின்றுக்கிட்டிருந்தான். அவனை சுற்றி மக்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்துக்கு போக அவசரமா இருந்தாங்க. ஒரு சிறிய பையன் மழையில சிரிச்சுக்கிட்டு ஓடினான். ஒரு வயதான மனிதர் மெதுவா நடந்தார். அந்த எல்லா காட்சிகளையும் விஷால் பார்த்தான். ஆனா அவன் உள்ளே மட்டும் ஒரு வெறுமை. அவன் கையில் இருந்த போன் வைப்ரேட் ஆயிட்டே இருந்தது. கால்ஸ், மெசேஜஸ், நோட்டிபிகேஷன்ஸ். அவன் அதை பார்த்தான். ஆனா அட்டெண்ட் பண்ணல. முதல் முறையாக அவன் எந்த பதிலும் கொடுக்காமல் நின்றான். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் ஆரம்பிச்சது. அவன் ஓடுறதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சான். காலை எழுந்ததும் உடனே போன் எடுக்காமல் சில நிமிஷம் அமைதியா உட்கார ஆரம்பிச்சான். முதலில் அது அவனுக்கு மிக கஷ்டம். அவன் மைண்ட் சொல்லும், இது வேஸ்ட் டைம், நீ லேட் ஆகுரே, வேலை இருக்கே. ஆனா அவன் எழுந்து போகவில்லை. அவன் அந்த சத்தத்தோடவே இருந்தான். நாள்கள் கடந்து அவன் உணர ஆரம்பிச்சான், அவன் மனசு ஒருபோதும் அமைதியா இருந்ததே இல்லை. எப்போதும் கடந்த கால தவறுகள், வருங்கால பயம், பிறரை ஒப்பிடும் எண்ணம், இந்த 3 விஷயங்கள் தான் அவனை தினமும் சோர்வடைய செய்தது. ஒரு நாள் அவன் தனியா ஒரு நீண்ட நடைப்பயணம் போனான். சுற்றிலும் மரங்கள், காற்று, சத்தமில்லாத பாதை. அவன் நடந்தான், எந்த டெஸ்டினேஷன் இல்லாம. முதலில் அவன் மைண்ட் வழக்கம் போல ஓட ஆரம்பிச்சது. ஆனா இந்த முறை அவன் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணல. அவன் அதை கவனிச்சான். சரி, நீ பேசு, விட்டான். அந்த சத்தம் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. அவன் நடந்து கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் உள்ளே ஒரு அமைதி வந்தது. அது பெரிய சத்தமில்லாத அமைதி. அது ஒரு சாஃப்ட் சைலன்ஸ். அவன் இதுவரை அனுபவிக்காத ஒரு ஃபீலிங். அந்த நேரத்தில் அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் வாழ்க்கை அவனை களைப்பாக்கல, அவன் மைண்ட் தான் அவனை களைப்பாக்குது. அவன் எப்போதும் ஓடினது வாழ்க்கையிலிருந்து இல்ல, அவன் ஓடினது அவன் உள்ளே இருக்கும் அந்த சத்தத்திலிருந்து. அந்த நாளுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை சடன்லி பெர்ஃபெக்ட் ஆகல. ப்ராப்ளம்ஸ் இன்னும் இருந்தது, ஆனா ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அவன் இப்போ ஓடல, அவன் நிற்க கற்றுக்கிட்டான், அவன் கேட்க கற்றுக்கிட்டான். அவன் மைண்ட் பேசும்போது அவன் அதை ஜட்ஜ் பண்ணாம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். மெல்ல மெல்ல அவன் உள்ளே இருந்த அந்த வெயிட் குறைந்தது. அவன் சிரிப்பு மாறி இருந்தது, அது இப்போ உண்மையானது. அவன் வெளியுள்ள பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, ஆனா அவன் உள்ளே எல்லாமே மாறி இருந்தது. நீ ஓடுறதை நிறுத்தும் அந்த ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையை மாற்றும். அமைதி வெளியுள்ள கிடைக்காது. நீ உன் மனசோடு இருக்க கற்றுக்கொண்ட நாளே அது உனக்குள் பிறக்கும். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க.
உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட மீனிங்ஃபுல் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.